சொல்கிறாங்க, ஏங்க சபைக்கு வரல, எனக்கு சபைக்கு வரணும்னு தோணலைங்க. ஏன் ஊழியத்துக்கு வரமாட்டேன்றீங்க? ஊழியம் பண்ணணும்னு எனக்கு தோணலை. ஏன் சாயங்காலம் வரமாட்டேறீங்க? எனக்கு தோணலை. தோன்றவே தோன்றாது. கவனிங்கள், திரும்ப சொல்லுகிறேன், சிலுவை அறிந்தவன் ஒரு பொறுப்புள்ள மனிதனாக இருப்பான். நான் சொல்லுகிற வசனம், குடும்பத்திலே பொறுப்புள்ளவனாக இருப்பான், ஊழியத்திலே பொறுப்புள்ளவனாக இருப்பான், திருச்சபையிலே பொறுப்புள்ளவனாக இருப்பான், பரலோக ராஜ்யத்தினுடைய காரியங்களுக்கு பொறுப்புள்ளவனாக இருப்பான். இஸ் அ மேன் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி. இன்னைக்கு நிறைய பேர் திருச்சபை வருகிற பொறுப்பே இல்லை. என்ன சொல்கிறாங்க? எனக்கு ஒரு ஊழியமே இல்லை. ஊழியமாக இல்லை. கவனிங்கள், என்றைக்கு ஆண்டவர் உங்களை அழைத்தாரோ அன்னைக்கு ஒரு பொறுப்பு கொடுத்துருக்கிறார். என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பை அவர் வரும் வரை காத்து கொள்ளுவேன். இன்னைக்கு பொறுப்பில்லைன்னு சொல்கிறதே அர்த்தமற்றது. நினைக்கிறாங்க, எனக்கு ஒரு பதவி வேணும், எனக்கு ஒரு பட்டம் வேணும், எனக்கு ஒரு டைட்டில் வேணும். தேவையில்லை. நான் ஒரு திருச்சபையில் 16 ஆண்டுகள் இருந்தேன். எனக்கு எந்த பொறுப்பும் இல்லை. ஏதோ இருந்து பின்னால் உட்கார்ந்துருப்பேன். ஆனால் எனக்கு ஒன்று தெரியும், அன்பால் எனக்கு என்ன பொறுப்பை தேவன் தந்திருக்கிறார். ஒரு உண்மை சொல்லுகிறேன், முடிந்த அளவுக்கு 100கணக்கான ஆத்துமாக்களை சபையில் சேர்த்திருக்கிறேன். இப்போது அவங்களுக்கு பல தரப்பட்ட மக்களை சேர்த்திருக்கிறேன். நான் சொல்லுவது வார்த்தை என்னவென்றால், தேவன் தந்த சின்ன பொறுப்பிலே உண்மையாயிருங்கள், உங்களுக்கு பெரிய பொறுப்புகளை தருவார். இன்றைக்கி எல்லாரும் எடுத்த உடனே பெரிய பொறுப்பாக வரணும், பாஸ்டராக வரணும், ஒரு தலைமை போதகராக வரணும், ஒரு பிரபலமாக இருக்கணும். தேவையில்லை. என்னை நம்பி அவர் தந்த ஒரு சின்ன பொறுப்பு, ஒருவேளை உங்கள் ஆலயத்தில் பெருக்கிற வேலையாக இருக்கலாம், பாய் போடுற வேலையாக இருக்கலாம், இந்த வீடியோ ஆடியோ ஏதோ ஒரு வேலையாக இருக்கலாம். அந்த வேலையிலே உண்மையாக இருங்க. உங்களை நம்பி தேவன் பெரிய பொறுப்புகளை தருவார். இன்னொன்றை சொல்ல விரும்புகிறேன், உங்கள் மூலமாய் தேவன் மகிமைப்படுவார். உங்கள் மூலமாய் பரலோக ராஜ்யம் கட்டப்படும். என் வார்த்தை கவனியுங்கள். 21ஆம் அதிகாரம் 1 வசனம். அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்தபோது அவர் இயேசுவானவர் சீஷர்களில் 2 பேரை நோக்கி, கவனியுங்கள், என்னை கேட்டுக்கொண்டு அன்பு பிள்ளையே, கோடிக்கணக்கான மக்கள் வசிக்கிற உலகத்தில் ஆண்டவர் உன்னை தெரிந்து கொண்டார். நல்ல கவனி. நீ என்ன சொல்லணும் தெரியுமா? அவருக்கு சொல்லுங்க, இவருக்கு சொல்லுங்க, அவரை கூப்பிடுங்க, இவரை கூப்பிடுங்க. இல்லை, தேவனுக்கு நீதான் தேவை. திரும்ப சொல்லுகிறேன், 12 பேரிலே ஆண்டவர் தெரிந்து கொண்ட 2 பேர் தான். 100கணக்கான மக்கள் இருக்கிற திருச்சபையில் ஆண்டவர் உன்னை தெரிந்து கொண்டார். சிறிதானதோ பெரிதானதோ பெற்ற பணியை செய்து முடிப்பார் அழகாய் நிற்பார்கள். இன்னைக்கு எல்லாம் நினைக்க தெரியுமா? எனக்கு ஒரு பேர் வேணும், எனக்கு புகழ் வேணும். அதுதான் அந்த கோபுரம், பாபேல் கோபுரம்.